இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹெல்த்தி ஏஜிங், அதாவது முதுமையில் ஆரோக்கியம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று எடுத்து பார்க்கும்போது பெண்களுக்கான ஆயுட்காலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா பெண்களும் இந்த வீடியோவை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்தி ஏஜிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு நார்மலாக நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் நாமே க்ரியேட் பண்ணி அதே ஸ்டைல் ஆஃப் லைஃப்பில் நம்மளை கொண்டு போகணும். இதை தான் நம்ம வந்து ஹெல்த்தி ஏஜிங் சொல்கிறோம். ஏஜிங்கில் என்ன நடக்குது? மாலிகுலர் லெவல்லையும் செல்லுலார் லெவல்லையும் நிறையா வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த செல்லுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்டு, ரீலொகேஷன், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரனாலையும் நமக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாதிரி காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வரலாம் ஏஜிங்லன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பவர் குறையலாம். ஸோ டிமென்ஷியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரலாம். கண்ணில் கேட்ராக்ட் ப்ராப்ளம் வரலாம். சில பேர் கண் பார்வையில் மாற்றங்கள் வரலாம். காது கேட்குறது கொஞ்சம் குறைவாக ஏற்படலாம். லங்ஸில் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கூட அந்த ஏஜ் வந்து 40-50க்கு மேலே வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் வலி சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுது. சுகர் ப்ராப்ளம் இல்லை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஏற்படலாம். ஹார்ட் பிளாக் கூட ஏற்படலாம். இது போக டிப்ரெஷன் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வர்றதை வந்து நம்ம எப்படி தடுக்கலான்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஏஜிங்? ஸோ நம்ம எப்படி வந்து இந்த ஹெல்த்தி ஏஜிங்கை வச்சுக்கிறோன்றது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, எவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த டிசீஸ் ஃப்ரீயாக லீவ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் டிசீஸ் அப்படின்றது வந்து நம்ம ஏஜிங்கில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பாக 1 or 2 டிசீசஸ் இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். லாங்கர் லைஃப் ஸ்பேன் நம்ம இருக்கிறப்ப நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஏஜில் வந்து நமக்கு ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, 50-60லேயே வந்துடுதா இல்லை 80-90ல் வருதா அப்படின்றத நீ அனலைஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டு நம்மளோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், மொபிலிட்டி, நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ப்ராப்பராக கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு ஹெல்த்தி ஏஜிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த்தி ஏஜிங்க்கு இன்னொரு விளக்கம் கூட இருக்குது. அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, செயல்பாட்டு திறனை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்மளோட பேசிக் நீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது, அப்புறம் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது, எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், நிறைய பேரோட நம்ம வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளும் ஹெல்த்தி ஏஜிங்கை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். ஸோ 80 இயர்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளை மெயின்டைன் பண்ணுறப்ப 30 இயர் மாதிரி நம்ம எங்கே ஃபீல் பண்ண முடியும். அதான் ஒரு சேயிங் இருக்குது, பி வெல் லிவ் லாங். ஸோ ஆஸ் வி கெட் ஓல்டர் வி ஹாவ் டு செலிப்ரேட் அவர் ஏஜ் எவ்ரி டே அண்ட் எவ்ரி இயர். அதே மாதிரி நம்ம சில சயின்ஸ் பேஸ்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு அது ஹெல்ப் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம ஈட் ஹெல்த்தி, அதாவது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், போர்ஷன் சைஸை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறோம், பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பர் மெடிக்கல் கன்சல்டேஷனோட நம்ம எக்ஸசைசஸை எடுத்துக்கலாம். ஏரோபிக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக எக்ஸசைஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணும் போதும் நம்ம பாடியில் வந்து நம்ம ஒரு ஃபிட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகரிக்குது. நம்மளோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கான ப்ராப்பர் மெடிக்கல் கன்சல்டேஷன், டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய ஆல்கஹால் லெவலை வந்து ரொம்பவே குறைக்கணும். ஒருவேளை ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம ஸ்மோக்கிங்கை வந்து கட்டுப்படுத்தலாம். மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை மேனேஜ் பண்ணுறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் வந்து லாங்கராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் ஒர்க்கில் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கலாம். முதுமையிலையும் உங்களை இளமையாக வச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்த்தி ஏஜிங். இதே போல் இன்னொரு உமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.